ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஆஃப்டர்நூன்லேருந்து தான் vlog ஸ்டார்ட் பண்ணுறேன். பாருங்க எவ்வளோ ஜாலியாக படுத்திருக்கேன் அப்படின்னு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ராகி தோசையும் நிலக்கடலை சட்னியும். ஸோ அதெல்லாம் வீடியோ எடுக்கல. இன்னைக்கு லஞ்சுக்கு என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். முள்ளங்கி மாங்காய் போட்டு சாம்பார் பண்ண போகிறேன். அதுக்கு கொஞ்சமாக பாசிப்பருப்பு இருந்ததா சரி அதை காலி பண்ணிவிட்டு டப்பா கழுவிடலாம் அப்படின்னு அதை போட்டுட்டு அது போக பாக்கிக்கு துவரம்பருப்பு ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா அலசிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கர் இருக்கு இல்லையா, கீ ரோபோ குக்கர், அதில் தான் பண்ண போகிறேன். சாம்பாருக்கு எல்லாம் காயெல்லாம் போட்டுட்டு மேலே அப்படியே ரைஸும் போட்டு வச்சோம் அப்படின்னா சாதம் டக்குன்னு முடிஞ்சிடும். மாங்காய்லாம் போடுறதுனால புளியெல்லாம் கரைச்சி ஊற்ற போகிறதில்ல, அதனால அப்படியே ஈஸியாக முடிச்சிடலாம். பேச்சுலர்ஸ்க்கு எல்லாமே கூட ஈஸியான ரெசிபியாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த பாத்திரத்தில் அடியில் பருப்பு சேர்த்துட்டு ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அரிசி ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்க போகிறேன். ஜீரக சம்பா ரைஸ் தான் இன்னைக்கு சாதம் வடிக்கிறதுக்கு. ஏற்கனவே சொல்லியிருந்தாலே நிறைய வண்டு வந்திருந்தது, கொஞ்சம் லைட்டாக காய வச்சு எடுத்தனால அதிலே இருக்குது. அலசினா நல்லா போயிடும். ஸோ அதுக்கும் தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். இப்போது 2 முள்ளங்கி, மாங்காய் ஒரு பாதி மாங்காய் இருக்குது ஃப்ரிட்ஜில். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சமையல் ஃபுல்லுமே ஃப்ரிட்ஜ் கிளியரன்ஸ் தான். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. கொஞ்சம் மஷ்ரூமு, வேக வச்ச உருளைக்கிழங்கு ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி சைட் டிஷ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ சாம்பாருக்கு 2 முள்ளங்கி, ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்து அது போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். தக்காளி பெருசாக இருக்கனால ஒரு தக்காளி சேர்த்துக்க போகிறேன். வெங்காயத்தையும் நீளமாக தான் கட் பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸியாக சமைக்கிற மாதிரியான இதுதான். 1 மணி நேரத்துக்குள்ளே டக்குன்னு முடிச்சிடலாம். ஸோ முள்ளங்கியும் தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நீங்களாம் ஈஸியாக சமைக்கணும்னா என்ன சமைப்பீங்க? உங்கள் வீட்டில் இன்னைக்கு லஞ்ச் மெனு என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி தண்டு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் பருப்பு கூட சேர்த்துடலாம். முருங்கைக்காய் போட்டு மாங்காவும் போட்டால் இன்னும் வாசனையாக இருக்கும். காயெல்லாம் காலி ஆயிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அதனால இவ்வளோதான் இருந்தது. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஸோ இது மேலே இப்போது கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்து விட்டுறேன். உப்பு அதெல்லாம் போடலை. அந்த ஸ்டாண்ட் வச்சுட்டு அரிசி அதுக்கு மேலே வச்சிடுறேன். அரிசியில் நான் எப்பயுமே உப்பு போட்டு தான் சமைப்பேன். ஸோ அதனால் அது போட்டு மீடியம் இதில் 10 நிமிஷம் வச்சு விட்டுருக்கேன். ஸோ அது பாட்டு ஆறதுக்குள்ளே காலையிலே இன்னைக்கு போர்வை எல்லாம் துவைச்சி போட்டேன். ஸோ அதை காய போட்டுடலாம். ஏற்கனவே நேத்தி மத்தியானம் காய போட்ட துணியும் எடுக்கலை. கொஞ்சம் வெயில் இல்லாத இருந்த மாதிரி இருந்ததா, அதனால நான் காயலை. நைட்டு பார்த்தேன், சரி இன்னைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு கையோட மெஷினையும் அப்படியே தொடச்சி விட்டுட்டு, முதல்ல மெஷின் போன தடவை வச்சிருந்ததை ஒழுங்காக துடைக்காம விட்டு கொஞ்சம் துரு பிடிச்சிருச்சு. அதனால இப்போ எப்பயுமே துணியை எடுத்த உடனே தலை போகிற வேலை இருந்தாலும் இந்த மாதிரி வெளியிலையும் உள்ளேயும் நல்லா துடைச்சிட்டேன் அப்படின்னா ஈரம் இல்லாமல் இருக்கு. ஒயிட் கலராக மெயின்டைன் ஆகுது. இல்லைன்னா கொஞ்சம் நல்ல மஞ்சள் கலர் ஆயிரும். ஸோ அதனால கொஞ்சம் அதை பார்த்து செஞ்சிட்ருக்கேன். ஏற்கனவே இருக்க துணியும் எடுத்து மடிக்கணும். சைட் பை சைடு இதையும் போட்டுடலாம் அப்படின்ட்டு கடகடன்னு துணி காய போட்டுட்ருக்கேன். ஸோ சில பேர் யாராவது புதுசாக வீடியோ பார்க்குறவங்க இந்த இது எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்பீங்க. இது நாங்கள் இங்கே ட்ரேட் சென்டரில் இந்த வீடு வாங்குறப்பயே வாங்கிட்டோம். ஒன்றுமே ஆள் அப்படியே இருக்குது. கயிறு கூட மாற்றலை, கொஞ்சம் அழுக்கு மட்டும் ஆயிடுச்சே தவிர ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ அமேசான்லேயே கிடைக்குது. நீங்கள் க்ளாத் ட்ரையிங் இதுன்னு போட்டிங்கன்னா வந்துடும். தனித்தனி கம்பியாக ஒன்றா கீழே இறங்குற மாதிரி வாங்கணும். இந்த மாதிரி சிலது பார்த்தீங்கன்னா 6 கம்பியும் சேர்ந்தே ஒன்று போல் இருக்கும். அதை இறக்கி ஏற்றுறதே பெரிய டாஸ்க்கு, பயங்கர வெயிட்டாகவும் இருக்கும். அதனால் வாங்கினீங்க அப்படின்னா சிங்கிளாக இருக்க மாதிரி கம்பி வாங்கிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பால்கனியில் வெளியிலலாம் கம்பி போட்டு காயப்படுவாங்க பார்த்தீங்களா, அதை விட இது ரொம்ப ஈஸி. அது நம்ம துணி காய போட்டோம், சில டைம் கீழே விழுந்துரும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் நீங்கள் அப்பார்ட்மெண்ட்லலாம் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான காய போடுற கம்பியே தாராளமாக வாங்கிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ மடித்து வச்ச துணியெல்லாம் அவங்கவுங்க கபோர்டில் கொண்டே கடன்னு வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னா குக்கர் முடிகிற வரைக்கும் டிவி பார்க்கலான் இருக்கேன். ஸோ நேத்தி 2 படம் பார்த்தேன். DNA அதுவுமே சூப்பராக இருக்குது. அதர்வா நடித்தது, நிமிஷா எல்லாம் நடித்தது ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. படமும் நல்லா இருக்குது. மலையாள படம் ரோந்துன்னு ஒன்று பார்த்தேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா எடுத்திருக்காங்க சினிமாட்டோகிராஃபி எல்லாம். ஸோ இந்த 2 படம் நீங்கள் கட்டாயம் பாருங்கள், நல்லாயிருக்கு. DNA அண்ட் ரோந்து தமிழில் வருது. ரோந்துங்கிறது தமிழ் லாங்குவேஜ், ஹிந்தி எதில் வேணாலும் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் மலையாள படம். ஸோ சூப்பராக இருந்தது. இன்னைக்கு என்ன படம் பார்க்கணும் அப்படின்னு உட்காந்து செலக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்தேன்னா சாதம் முடிஞ்சிருந்தது, ஸ்டீம் போயிடுச்சு. அதனால் ரைஸை எடுத்துட்டு சாம்பார் செய்யணும் இல்லையா, எடுத்து வச்சிடலாம். அந்த கீக்கை விட இது கொஞ்சம் என்னென்னா உயரமாக இருக்க மாதிரி இருக்குது. அது இதை விட லைட்டாக அகலமாக இருந்தது. இது கொஞ்சம் இந்த பாத்திரம் ஆழமாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ நல்லா வெந்துருச்சு பருப்பு. விஸ்க் வச்சு ஒரு தடவை நல்லா மசிச்சு விட்டுடுறேன். இதுலேயே தான் சாம்பாரும் கூட்டி வைக்கவும் போகிறேன். பாருங்கள், மாங்காய் ஒரு பாதி இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன்.
ஸோ கொஞ்சம் கல்லுப்பு, சாம்பார் தூள், பெருங்காயம் எல்லாம் போட்டு ஷார்ட் மோடில் வச்சு விட்டுட்டேன் அப்படின்னா அது பாட்டு கொதிக்கும். சில சமையலுக்கு கல் உப்பு யூஸ் பண்ணுவேன், சில இதுக்கு பிங்க் சால்ட் யூஸ் பண்ணுவேன். உப்பு சேர்த்துட்டேன், கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன், சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த சாம்பார் தூள் அவ்வளோவா காரம் இல்லை அப்படிங்கிறனால கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூளும் கொஞ்சம் மல்லிப்பொடியும் சேர்த்தோம்னா அப்படியே வாசனையாக இருக்கும். அதனால் அதுவும் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சு சேர்த்துருக்கேன். பச்சை தண்ணி சேர்த்தோம்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு கன்சிஸ்டன்சி தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ ஷார்ட் மோடில் வச்சுருக்கேன் இல்லையா, சும்மா மூடியை மேலே வச்சுட்டு டைட்டாலாம் மூடலை, ஜஸ்ட் மேலே மட்டும் வச்சுட்டு சாம்பாருக்கு தாளிச்சுக்கிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், மிளகாய் வத்தல், கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். நான் லாஸ்ட்டாக என்ன பண்ணுவேன், கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் வெல்லமும் சேர்த்துப்பேன், டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதை எடுக்கல வீடியோ, நீங்கள் கூட அந்த மாதிரி கொஞ்சம் சாம்பார்லலாம் ரசம் எதுலனாலும் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ பாருங்க, ஷார்ட் மோடில் வச்சு நல்லா சாம்பார் தளன்னு கொதிச்சிட்ருக்கு, கமகமன்னு வாசனையும் வருது. ஸோ இதில் தாளித்து கொட்டிட்டு திருப்பியும் ஒரு 2-3 நிமிஷம் விட்டுடலாம் மூடியை வச்சுட்டு. அதே ஷார்ட் மோடு தான். அவ்வளோதான் பாருங்கள், நல்லா சாம்பார் கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணி விட்டுடலாம். இது ஏற்கனவே இன்னும் கொஞ்சம் நேரம் மண்பானையிலலாம் செய்கிற மாதிரி ஆஃப் பண்ணாலும் சூடாக தான் இருக்கும். ஸோ சாம்பார் வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், சாம்பார் அண்ட் ரைஸ் ரெடி. இன்னும் வந்து சைட் டிஷ் தான் ரெடி பண்ணணும். தயிர் இருக்குது, ரசம் ஃப்ரிட்ஜில் இருக்குது, வேணும்னா எடுத்துக்கலாம். ஸோ முதல்ல வேக வச்சு உருளைக்கிழங்கு ஒன்று ஸ்டாக் இருந்தது. நான் எப்பயாவது குக்கர் வைக்கிறப்ப சாதம் மட்டும்தான் வைக்கிறேன் அப்படின்னா 2-3 உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சிருவேன். வேறு எதுக்கும் யூஸ் பண்ணிட்டேன், ஒன்று மட்டும் இருந்தது. ஸோ இதை சிம்பிளாக மசாலா போட்டு வறுத்துடலாம். இது ஒரு காய் ஆச்சு இல்லையா. அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூமும் கேரட்டும் போட்டு ஒரு ஃப்ரை. மஷ்ரூமும் கூட அன்றைக்கி சால்னா பண்ணப்போ கொஞ்சம் எடுத்துட்டேன், அதனால் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது. சரி, 2 பொரியல் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மைக்ரோவேவில் அப்பளம் வறுத்துட்டோம் அப்படின்னா இன்றைக்கி லஞ்ச் மெனு ரெடி. பாருங்க, கடுகு, கொஞ்சம் ஜீரகம் தாளிச்சிட்டு கருவேப்பிலையும் தாளிச்சிருக்கேன். அதில் கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு, வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வெறும் சாம்பார் தூளோ குழம்பு மிளகாத்தூளோ சேர்த்தா கூட நல்லாயிருக்கும் ஃப்ரை. அவ்வளோதான். 2 பூண்டு தட்டி போட்டாலும் வாசனையாக இருக்கும். ஸோ சிம்லேயே வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் முறுமுறுன்னு ஆகிற வரைக்கும் விட்டுடலாம். 2 பேருக்கு தானே, அதனால 2 காய்ங்கிறப்ப ஆளுக்கு கொஞ்சம் இருந்தால் போதும், ஒரு நேரத்துக்கு தான். கேரட்டும் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டும் ஒன்று தான் இருந்தது. சரி, அதையும் மஷ்ரூம் கூட போட்டு ஒரு ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு. கேரட் கட் பண்ண சத்தத்துக்கு வந்துட்டான் பாருங்க. தூங்கிட்டு தானடா இருந்த. உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிட்டு இதே பேனில் அப்படியே மஷ்ரூமும் ரெடி பண்ணிக்கலாம். காரம் உப்புலாம் பார்த்தேன், பர்ஃபெக்டாக இருந்தது. எக்ஸ்ட்ரா ஒன்றும் சேர்க்க வேண்டியதில்லை. இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் வேற ஒன்றும் தாளிக்கெல்லாம் இல்லை, அப்படியே மஷ்ரூமும் கருவேப்பிலையும் கேரட்டையும் போட்டிருக்கேன். முதல்ல உப்பு சேர்க்கக்கூடாது, ரொம்ப தண்ணி விட்டுரும். அதனால இது கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு தண்ணி வற்றி வெந்துருச்சு. இதில் இப்போ ஒரு வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயமே கூட நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து நம்ம உப்பு சேர்த்தா போதும். ஸோ கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உப்பு மிளகாத்தூளும் சேர்த்தேன். அந்த வீடியோ வந்து கேமரா ஆன் பண்ண அது எப்படியோ ஆஃப் ஆயிடுச்சு. அவ்வளோதான். காரத்துக்கு தேவையான கொஞ்சமான மிளகாத்தூளும் உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா பரட்டிட்டு இறக்கிட்டேன். அவ்வளோதான், சிம்பிளான மஷ்ரூம் அண்ட் கேரட் ஸ்டிர் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. வத்தலுக்கு பார்த்தீங்கன்னா சும்மா லைட்டாக எண்ணெய் தடவிருக்கேன். 3 அப்பளம் வச்சுட்டு ஒரு 1 நிமிஷம் இல்லைன்னா அதை விட கம்மியா வச்சுட்டு புஷ்ன்னு வந்துருச்சுன்னா நீங்க எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், ஈஸி. ஹைல வச்சுட்டு ஒரு 1 நிமிஷம் வச்சிடணும். பொரிஞ்சிருச்சு, ஆஃப் பண்ணிடலாம். சரிங்களா. அப்பளம் லைட்டா எண்ணெய் தடவிட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா நம்ம எண்ணெயில் பொரிச்ச மாதிரியான டேஸ்ட்லேயே இருக்கும். அவ்வளோதான், அப்பளம் ரெடி. பாருங்க, சூப்பராக சுட சுட சாதம், உருளைக்கிழங்கு ஃப்ரை, மஷ்ரூம், அப்பளம் அண்ட் மாங்காய் முள்ளங்கி சாம்பார். யாருக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். முருங்கைக்காய் இருந்திருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அவ்வளோதான்.
ஃப்ரிட்ஜில் பாக்கி இருந்த கொஞ்சம் நஞ்ச காய்கள்லாம் வச்சு சூப்பராக ஒரு லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சாப்பிடலாமா? எனக்கு எல்லாமே பிடிச்ச ஐட்டம். மஷ்ரூம், உருளைக்கிழங்கு ஃப்ரை, அப்பளம், நல்லா மாங்காய் முதல்ல போட்டோம்னா கரைஞ்சிரும், அதனால தான் லாஸ்டா போட்டேன். மாங்காய் பீஸ் கொதிக்க கொதிக்க இருக்கு. நெய் பிடிக்குங்கிறவங்க நல்ல நெய் போட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். அப்புறமும் பாருங்க மைக்ரோவேவ்ல வறுத்தது எவ்வளவு சூப்பரா வந்துருச்சுன்னு. எல்லாமே சூப்பரா வந்திருக்கு. சாம்பார்ல நம்ம புளி போடல, அதனால மாங்காய் போட்டது மாங்காய் புளிப்பா இருந்தனால நல்லா திட்டமா இருக்கு. உங்களுக்கு சப்போஸ் புளிப்பு நிறைய வேணும் அப்படின்னா நீங்க புளி கூட ஊத்திக்கலாம். நான் ஃப்ரிட்ஜில் கூட போட்டு வச்சிருக்கேன் பாத்தீங்களா. தேவைப்பட்டா 1-2 கியூப் இல்லைன்னா கொஞ்சமா லாஸ்டா நீங்க மாங்காய் எல்லாம் போடுற டைம்ல புளி ஊத்தினீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஸோ நான் சாப்பாடு என்ஜாய் பண்றேன். ஹோப் இன்னைக்கு இந்த விளாக் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல். பாய்.